இந்த ஆச்சரியமான ஸ்லோகம் பகவான் வேதவியாசருடைய ரூப தியானத்தை நமக்கு கொடுக்கிறது. பகவான் வேதவியாசருடைய ரூபம் ஷியாமள வர்ணம். ஆச்சரியமான ஜட்டாபாரத்தோடு கூடினவர். மான் தோலை போர்த்தின்னு இருக்கக்கூடியவர். கையில தண்டகமண்டலோடு கூடினவர். எப்பவுமே தபசு பண்ணக்கூடியதே அவருடைய ரூபம். சாக்ஷாத் விஷ்ணுவினுடைய ஞான கலாவதாரம். அதனாலதான் வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்றோம். பகவான் வேதவியாசர் இந்த சனாதன தர்மத்துக்கு பண்ணியிருக்கக்கூடிய உபகாரங்கள் அப்படின்னு பார்த்துட்டா எண்ணில் அடங்காதது. பகவான் வேதவியாசருடைய பெருமைகளா நீ என்னென்ன தெரிஞ்சுன்னு இருக்க அப்படிங்கிறத சொல்லு பார்க்கலாம். பகவான் வேதவியாசர் தானப்பா நம்மளுக்கு வேதங்கள 4ஆ பிரிச்சு தந்திருக்கார். ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதம்னு வேதத்த நம்மளுக்கு 4ஆ பிரிச்சு தந்ததே வேதவியாசர் தான். அதேபோல மகாபாரதம் அப்படின்ற ஒரு அத்தியாச்சரியமான ஒரு கிரந்தத்துல நம்மளுக்கு எல்லா தர்மங்களையும் கொட்டியிருக்காரு அதுல. அதே மாரி உபனிஷத் சாரத்த அப்படியே பிரம்மசூத்திரமா நம்மளுக்கு தந்திருக்கார். அதேபோல ஸ்ரீமத் பாகவதம் முதலிய 18 புராணங்களையும் அவர் தான் நம்மளுக்கு அருளி செய்திருக்கார். இதெல்லாம் தானப்பா வேதவியாசரோட பெருமைகள். ஆமாங்க. இந்த சனாதன தர்மத்துக்கு பொதுவா ஒரு குருவை சொல்லுங்கோ அப்படின்னா எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் யாரை எடுத்து காண்பிப்பா அப்படின்ட்டா பகவான் வேதவியாசர் தான் காண்பிப்பார். அது அத்வைத சம்பிரதாயமோ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமோ துவைத சம்பிரதாயமோ அத்தனை பேருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு குரு அப்படின்னுட்டா பகவான் வேதவியாசர். ஏன்னா எந்த சம்பிரதாயமா இருந்தாலுமே ஆதாரம் வேதம் தான். அந்த வேதத்தை நமக்கு 4ஆ விபாகம் பண்ணி கொடுத்திருக்கார். 18 புராணங்கள்ல அவ்வளவு க்ஷேத்திர மகாத்மியம், தீர்த்த மகாத்மியங்கள், பகவத் உபாசன கிரமம் எல்லாத்தையும் ஆச்சரியமா கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல, கலியுகத்தினுடைய யுக தர்மமா இருக்கக்கூடிய பகவன் நாம கீர்த்தனத்தை ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கார். அதை தவிர ஆச்சரியமான பிரம்ம சூத்திரத்தை கொடுத்திருக்கார். அவருடைய பெருமைகளை சொல்லியே மாளாது. அதனாலதான் எந்த சித்தாந்தத்தை சேர்ந்த சன்னியாசியா இருந்தாலும் வியாச பூர்ணிமா அன்னைக்கு வியாச பூஜையை பண்ணிட்டு அவளுடைய சாதுர்மாசத்தை ஆரம்பிப்பா. அதனால குரு தத்துவம் அப்படின்னா அந்த குரு தத்துவத்துக்கு ஒரு மூர்த்தியை காண்பிக்கணுமானா பகவான் வேதவியாசர்னு காண்பிக்கலாம். அதனாலதான் அவருடைய ஜெயந்தி குரு பூர்ணிமான்னு கொண்டாடப்படுறது. அது மட்டும் இல்ல, குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா, குருநாதர் எப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துடுறாரோ அப்பவே அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கோடை போயிடுறது. பகல் வேளையில வெயில் கொளுத்துறது, அந்த கோடை தாங்க முடியறது இல்ல. ராத்திரி வேளையில சந்திரன் வந்து கொடுத்தானால் சந்திரனினுடைய சீதளமான கிரணங்கள் எப்படி ஒருத்தனை சுகப்படுத்துமோ அத போல சம்சார கோடை போய் ஒருத்தனுடைய வாழ்க்கையில குருநாதனுடைய கருணை கிரணங்கள் அவனை சுகப்படுத்துறது, அவன் பரம சாந்தியை அடைகிறான் அப்படிங்கிறதே குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகவும் கொள்ளலாம். நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் பகவான் வேதவியாசர் மேர்ல பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான மதுர கீதம் உண்டு. அந்த மதுர கீதத்தை நீ பாடுறியா?